திருகோணமலை சம்பூர் பகுதியில் சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மக்களிடம் கையளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களை சந்திப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இன்று அங்கு சென்றிருந்தனர். திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசாங்க தேவைக்கென சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. சம்பூர் காணி விவகாரம் தொடர்பான விசாரணை கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இடம்பெற்ற போது உயர்நீதிமன்ற நீதியரசர் கே ஸ்ரீபவன் மற்றும் நீதிபதிகளான ஈவா வனசுந்தர, ரோஹிணி மாரசிங் ஆகியோர் இந்த உத்தரவை நேற்று பிறப்பித்தனர். தொழிற்சாலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட 818 ஏக்கர் காணிகளும் மக்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காணிகள் கையளிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை சந்திப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் சென்றிருந்தனர். எங்களுடைய மண் எங்களுக்கு திரும்பி வருகின்றது. அதான் நமது கட்சியினுடைய நிலைப்பாடு. பண்டாரநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் ஊடாக, டட்லி செல்வநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் ஊடாக, இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாக வலியுறுத்தப்பட்ட கர்மம் என்னவென்றால், வடகிழக்கு பிரதேசங்களில் தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். சரித்திர ரீதியாக அந்த மண் அந்த மக்களுக்கு சொந்தமானது, அந்த நிலம் அந்த மக்களுக்கு சொந்தமானது. அந்த மக்கள் தொடர்ந்து அந்த மண்ணில் நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தங்களுடைய அர்த்தம். செய்வதாகத்தான் தற்பொழுதைய நிலைமை. இந்த சம்பூர் மண் உங்களுக்கு திரும்பி தரப்படுவது உறுதி செய்கின்றது. அதை நாங்கள் புரிந்து